நான் லாஸ்ட்டில் வந்து 7.3.1ல் நிப்பட்டேன்னு நினைக்கிறேன். பெருமானங்களையும் செய்கை குறியீடுகளையும் பயன்படுத்தி செயற்படுத்தப்படும் எளிய கணித்தல் முறைமைகள் என்ற ஹெட்டிங்கில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். எண்களையும் செய்கை குறியீடுகளையும் பயன்படுத்தி எழுதப்பட்ட இலகுவான சூத்திரங்கள் சில 7.4 மூலம் காட்டப்பட்டுள்ளன. ரைட், இங்கே பார்க்கலும் சூத்திரம்னு சொன்னால் இங்கே எண்களும் அங்கே உள்ளடக்கப்பட்டிக்கும். ரைட், எண்களும் உள்ளடக்கப்பட்டிக்கும், அதே மாதிரி குறியீடுகளும் உள்ளடக்கப்பட்டிக்கும். ரைட், இதைத்தான் நாங்கள் வந்து சூத்திரம்னு சொல்கிறோம். செய்கை குறியீடுகள். செய்கை குறியீடுகள்னு சொன்னால் இந்த கூட்டல் அடையாளம், அதே மாதிரி கழித்தல், பெருக்கல், வகுத்தல், வலு, இப்படியான செய்கை குறியீடுகள் இவங்களுக்கு சொல்கிறேன். இவங்க எல்லாம் பயன்படுத்தி உருவாக்கப்பட்டவை தான் சூத்திரங்கள்னு சொன்ன விஷயம். இங்கே பார்க்கலும் 2 என்ற இலக்கத்தோட செய்கை குறியீடாக வந்து ப்ளஸ், அதே மாதிரி இலக்கம் 4, அது மாதிரி 5 - 2 4 × 5, அது மாதிரி 12, வகுத்தல் 6, அதே மாதிரி 2/4 வலு, அப்படியான விடயங்கள் தந்திக்கு. இதில் பெருப்பெயர்களும் இங்கே தரப்பட்டிக்கு. 2 4 கூட்டினா 6, அதே மாதிரி 5 2 போனால் 3, 5 20, அதே மாதிரி 12 6ஆல் வகுத்தால் 2, 2/4 அடுக்கு 14 விஷயங்கள். இதை வந்து நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ரைட், உங்களுக்கு இந்த விஷயம் வந்து கிளியர்னு நினைக்கிறேன். ரைட், அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். சூத்திரம் ஒன்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட கணித்தல் குறியீடுகள் காணப்படலாம். ரைட், ஒரு சூத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல எண்களோட சேர்த்து, ரைட், பல குறியீடுகள், அதாவது கணித்தல் குறியீடுகளும் காணப்படலாம் என்று சொல்கிறேன். ஒன்றுக்கு மேற்பட்ட சூத்திரம் ஒன்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட கணித்தல் குறியீடுகள் காணப்படலாம். அக்குறியீடுகள் ஒழுங்கு முறையில் செயற்படும் விதத்தினை அட்டவணை 7.5 மற்றும் அட்டவணை 7.6 மூலம் அவதானிக்கலாம்னு போட்டிக்கிறேன். அப்போ ஒழுங்கு முறையில் செய்கிறேன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே ஆர்டர் பார்த்தேன். ரைட், இங்கே பார்க்கல முதலாவது செய்கையை பொறுத்த வரைக்கும் இங்கே 2 சக 4 தர 3 தரப்பட்டிக்கு. அப்போ எங்களோட ஆர்டரில் முதலாவது வந்து பிரக்கெட், ரெண்டாவது வலு, அதுக்கு பிறகு பெருக்கல், பிரித்தல். ரைட், ரெண்டுக்கும் வந்து சேம் இடம். எது இடது பக்கத்துலேருந்து முதலாவது இருக்கிறோம் அதை நாங்கள் முதலாவது செய்யணும். அடுத்து 4வது வந்து கூட்டல், கழித்தல், அதுவும் அதே மாதிரி தான். இடது பக்கத்துலேருந்து எது முதலாவது இருக்கிறோம் அதை செய்யணும். ரைட், இங்கே முதலாவது விஷயம் பார்க்கலும் 2 சக 4 தர 3. ஸோ பெருக்களை முதலாவது செய்யணும். 4 தர 3 வந்து 12. ரைட், 12 சால்வ் பண்ணி இங்கே ஆன்சர் தந்திக்கு. அதோட முன்னால் இருந்த 2. அப்போ 2 சக 12 சமன் 14 பெருப்பேர் வந்து எங்களுக்கு கிடைக்க பெற்று. ரைட், செய்யை வந்து சூத்திரமாக மாதிரி பெருப்பேராக மாற்றப்பட்டு. இரண்டாவது பார்க்கலும் பிரக்கெட்டில் வந்து 2 சக 4, அதே மாதிரி பெருக்கல் 3 தரப்பட்டிக்கு. எங்களோட ஆர்டரில் முதலாவது செய்யணும் வந்து பிரக்கெட். ஸோ பிரக்கெட்டை நாங்கள் வந்து கிளியர் பண்ணோம். பிரக்கெட்டுக்குள்ளே எங்களுக்கு தரப்பட்டிக்க விஷயம் வந்து 2 4 கூட்ட சொல்லி. ஸோ 2 4 கூட்டினா வந்து ஆன்சர் 6. பிரக்கெட் வந்து நீக்கப்படும். ரைட், 6 வெளியே வந்தாச்சு. பெருக்கல் அடையாளம் 3. அப்போ 6 தர 3 6 3 18 ஆன்சர் வந்து கிடைச்சி. மூணாவது பார்க்கலும் 4 பெருக்கல் 3 3ன் 2ஆம் வலுன்னு தரப்பட்டி. எங்களோட ஆர்டரில் முதலாவது பிரக்கெட், ரெண்டாவது வலு என்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் முதலாவதாக செய்ய வேண்டிய வந்து வலு. 3ன் 2ஆம் வலு தெரியும். 3 தர 3 3 தர 3 வந்து 9. ஸோ 9 போட்டு அதுக்கு முன்னாடியே பெருக்கல் அடையாளம் 4 அப்படியே போடுற 4 தர 9 36 ஆன்சர் வரும். அடுத்த தரப்பட்டிக்கு வந்து பிரக்கெட்டில் 4 தர 3 4 தர 3 வலு 2. ரைட், அப்போ ஆர்டர் படி முதலாவது நாங்கள் எதை செய்யணும்? யாரோ ஆன்சர் பண்ணுங்க பாருங்க குயிக்கா. பிரக்கெட் இதுங்களுமே பிரக்கெட்டை எஸ் பிரக்கெட்டை சால்வ் பண்ணணும். ஸோ பிரக்கெட்டில் எங்களுக்கு தரப்பட்டிக்கு வந்து பெருக்கல் 4 தர 3 நான் 3 12 12 அப்படியே போட்டுட்டு வலு 12ன் 2ஆம் வலு எங்களுக்கு 12 12ஆல் பெருக்கினா வர ஆன்சர். ஸோ 12 தர 12 வந்து 144 என்ற விட வரும். ரைட், இது வந்து கிளியராக நினைக்கிறேன். ஸோ அடுத்த விஷயத்துக்கு போகிறோம். அடுத்த உதாரணம் பார்க்கலும் வந்து இங்கே ரைட், முதலாவது உதாரணம் தரப்பட்டிக்கு 5 சக 2 பெருக்கல் 3ன் 2ஆம் வலு பிரித்தல் 6 சக 3. இப்போ கீழே தான் இந்த இது ஒரு கணக்கு. ரைட், இதை நாங்கள் சால்வ் பண்ணி பார்ப்போம். ரைட், முதலாவது தரப்பட்டிக்கு இதில் தீர்க்கப்படும் முறை என்று சொல்லி அந்த ஆர்டருக்கு எப்படி நாங்கள் தீர்க்கணும்னு சொல்லி. அப்போ இந்த சூத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சமன்பாடுகளை பொறுத்த வரைக்கும் இங்கே
பிரக்கெட் காணப்படல. முதலாவதாக எங்களோட ஓர்டரில் பிரக்கெட், ஆனால் பிரக்கெட் இங்கே காணப்படல. அப்போ நாங்கள் முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் என்ன? முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் எதை தீர்க்கணும்? எஸ், வலுவை நாங்கள் வந்து தீர்க்கணும். ரைட். ரெண்டாவது ஸ்டெப்பில் எங்களுக்கு காட்டிக்கு முதலாவது வந்து வலுவை தீர்க்கிறேன்னு சொல்லி, அப்போ அதுதான் ப்ளூ கலராலிங்கன்னு ஹைலைட் பண்ணி காட்டப்பட்டிக்கு. அப்போ 3இன் 2ஆம் வலு 3 தர 3 9 என்ற ஆன்சர் வரும். அப்போ வலுவை நாங்கள் தீர்த்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் எங்களுக்கு காணப்பட்ட குறியீடுகள் வந்து சக, அதே மாதிரி பெருக்கல், பிரித்தல், கழித்தல். இந்த 4 குறியீடும் தான் காணப்பட்டு. அப்போ இந்த 4 குறியீட்டில் நாங்கள் முதலாவது செய்ய வேண்டியதுன்னு சொன்னால் கூட்டல் கழித்தலுக்கு முந்தி பெருக்கல் வகுத்தல் வரும். ஆனாலும் எங்களோட சமன்பாடை பொறுத்த வரைக்கும் இடது பக்கத்திலிருந்து முதலாவதாக வந்து பெருக்கல் அடையாளம் காணப்படுக. ஸோ நாங்கள் வந்து பெருக்கலை தான் முதலாவது சால்வ் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ 2 தர 9 18 ஆன்சர் வரும். ரைட். நாங்கள் 18 அப்படியே போடுறோம். அப்போ முன்னால் இருந்த வந்து 5 அப்படியே வரும். அதே மாதிரி பிரித்தல் 6 -3. ரைட். அடுத்த விஷயம் நாங்கள் செய்யணும். இப்போ எங்களுக்கு கூட்டல், அதே மாதிரி பிரித்தல் மற்றும் கழித்தல் ஆகிய குறியீடுகள் காணப்படுக. இதில் முதலாவது நாங்கள் தீர்க்க வேண்டிய விஷயம் வந்து பிரித்தல். ரைட். கூட்டல் கழித்தலுக்கு முந்தி பிரித்தலுக்கு தான் முன்னுரிமை காணப்படும். அப்போ பிரித்தலை முதலாவது செய்யணும். 18 6ஆல் வகுத்தா 6 தர 3 தான் 18. ஸோ 18 6ஆல் வகுத்தா எங்களுக்கு ஆன்சர் வந்து 3 என்று வரும். இப்போ 3 நாங்கள் அப்படியே போட்டுறோம். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் எங்களுக்கு வரப்போகிற 2 கணித்தல் குறியீடுகள் தான் கூட்டல் மற்றும் கழித்தல். ரைட். இதில் முதலாவதாக நாங்கள் செய்யணும் வந்து கூட்டலை என்று சொன்னால் கூட்டல் தான் எங்களோட லைனில் வந்து இடது பக்கத்துலேருந்து முதலாவதாக காணப்படுது. அப்போ 5ஓட 3 கூட்டினா வர விட வந்து எங்களுக்கு 8. அடுத்தது கழித்தல் 3. ரைட். வேறு எங்களுக்கு குறியீடுகள் எதுவும் இல்லை. ஒரே ஒரு குறியீடு இது கடைசி ஸ்டெப். ஸோ அதை நாங்கள் 8 -3 5 ஆன்சர் வரும். ரைட். ஓகே. ரெண்டாவது விஷயத்தை பார்ப்போம். ரெண்டாவது சமன்பாடை பொறுத்த வரைக்கும் இங்கே கூட்டல், பெருக்கல், அதே மாதிரி வலு, பிரித்தல், அதே மாதிரி பிரக்கெட் தரப்பட்டிக்கு. ஏற்கனவே நாங்கள் செஞ்ச விஷயத்தில் வந்து பிரக்கெட் காணப்படலை. அப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே பிரக்கெட் தரப்பட்டிக்கு, அதே மாதிரி கழித்தல். ரைட். பிரக்கெட் தான் எங்களோட ஆர்டரில் முதலாவதாக செய்ய வேண்டிய விஷயம். அப்போ இங்கே பார்க்கலும் ஹைலைட் பண்ணி காட்டப்பட்டிக்கு முதலாவதாக பிரக்கெட்டை சால்வ் பண்ணணும். ஸோ பிரக்கெட்டுக்குள்ளே வந்து 6 கழித்தல் 3 தரப்பட்டிக்கு. 6லிருந்து 3 போனால் ஆன்சர் வந்து 3. அந்த 3 தான் நாங்கள் இங்கே போடுறோம். அந்த 3 இங்கே போடுறோம். அடுத்த ஸ்டெப் பார்க்கலும் இங்கே இந்த இடது பக்கத்துலேருந்து பார்த்துட்டு வரோம். நாங்கள் அப்படியே கூட்டல் தரப்பட்டிக்கு, அதே மாதிரி பெருக்கலும் தரப்பட்டிக்கு. ரைட். பெருக்கல், வலு, அதே மாதிரி பிரித்தல் தரப்பட்டிக்கு. ரைட். ரெண்டாவது நாங்கள் செய்யணும் எங்களோட ஆர்டர் படி. முதலாவது பிரக்கெட், ரெண்டாவது வலு. ஸோ வலுவை நாங்கள் செய்யணும். 3இன் 2ஆம் வலு. 3இன் 2ஆம் வலுன்னு சொன்னால் 3 தர 3. அப்போ 3 தர 3 3ஆல் பெருக்கி நான் வர விட 9. ஸோ அந்த 9 நாங்கள் இங்கே ஆன்சராக போட்டுறோம். போட்டு முன்னால் பின்னால் இருந்த ஏனைய குறியீடுகள் மட்டும் இலக்கங்களை போட்டுக்கணும். அப்போ 5 சக 2 தர 9 பிரித்தல் 3 வரும். இங்கே பார்த்தா அடுத்தது கூட்டலும் பெருக்கல் பிரித்தல் காணப்படுக. அப்போ நாங்கள் செய்ய வேண்டிய வேலை வந்து பெருக்கலையோ பிரித்தலையோ தான். ஆனாலும் இடது பக்கத்துலேருந்து முதலாவதாக வந்து பெருக்கல் காணப்படுகின்ற காரணத்தால் வந்து முதலாவதாக பெருக்கலை செய்யணும். அப்போ 2 பெருக்கல் 9 தரப்பட்டிக்கு 2 9ஆல் பெருக்கின எங்களுக்கு தெரியும் ஆன்சர் 18 வரும். ஸோ 18 அப்படியே போடுறோம். அடுத்த ஆன்சர் முன்னால் உள்ள குறியீடு மற்றும் எண்கள் எழுதுகிறோம். அதே மாதிரி பின்னால் ஏற்கனவே தரப்பட்ட எண்கள் குறியீடு அப்படியே எழுதிக்கொள்கிறேன். ரைட். இப்போ காணப்பட குறியீடுகள் வந்து எங்களுக்கு கூட்டல் மற்றும் பிரித்தல். கூட்டலும் பிரித்தல் தான் காணப்படும். 5 கூட்டல் 18 பிரித்தல் 3 ரைட். அப்போ முதலாவது நாங்கள் செய்யணும் வந்து பிரித்தல். ரைட். கூட்டலுக்கு முன்னே எங்களுக்கு பிரித்தல் தான் முன்னுரிமை. ஸோ 18 வந்து 3ஆல் பிரித்தா ஆன்சர் வந்து 6 விட வந்து எங்களுக்கு வரும். அந்த 6 அப்படியே போடணும். முன்னால் ஒரே ஒரு குறியீடு, சமன்பாட்டில் ஒரே ஒரு குறியீடு தான் காணப்படுது. அப்போ 5 வந்து 6 கூட்டி போட்டோம்னு சொன்னால் எங்களோட ஆன்சர் 11 சொல்லி வரும். ரைட். இது கிளியரா? இந்த விஷயம் கிளியரா? கேள்வி ஒன்று தந்தால் செய்யலுமா? கிளியரா? மறு விளங்கப்படுத்தணுமா? Clear, sir. அப்போ பயிற்சி கொஞ்சம் தரேன். குயிக்காக ஒரு 5 மினிட்ஸில் மட்டும் செஞ்சு போடுவோம். ஒருத்தர் வந்து பயிற்சி செஞ்சு அனுப்பி இந்த ரைட். ஜக்கியா பயிற்சி. ஓ எஸ்.
2 பேரும் செஞ்சிட்டீங்களா? ஓ ரைட் ஓகே. அப்போ திருத்தணும்னு சொன்னால் அனுப்புங்க, திருத்தி அனுப்புகிறேன். உங்களுக்கு சரின்னு சொன்னால் ஓகே. அப்போ நான் அடுத்த உதாரணம் செய்ய தேவையில்லை நினைக்கிறேன், எங்கள் டைம் வேஸ்ட் ஆகிட்டு போகுது. அப்போ என்னோடய ஆர்டர் படி நாங்கள் செஞ்சால் சரி. 2 உதாரணம் நான் விளங்கப்படுத்தி ரைட். அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். குறிப்பொன்று தரப்பட்டிக்கு அடைப்புக்குறி பயன்படுத்தப்படவில்லை எனின் சமமான மட்டத்தில் உள்ள பெருக்கல் வகுத்தல் ஆகிய செய்கைகளும் கூட்டல் கழித்தல் ஆகிய செய்கைகளும் சூத்திரத்தின் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக இருக்கும் பொழுது தீர்க்கும். இந்த விஷயத்தை நான் சொன்னேன். இடது பக்கத்திலிருந்து எது முதலாவதாக இருக்கிறோம் அதைத்தான் நாங்கள் வந்து முதலாவதாக தீர்க்க வேண்டும்னு சொன்னேன். ரைட். நீங்கள் செஞ்சு அனுப்பின பயிற்சி வந்து இந்த செயற்பாட்டில் காணப்படுற பயிற்சியா? ஓ ரைட் ஓகே ஓகே சரி. ரைட். அப்போ அடுத்த விஷயத்தை பார்க்கும். 7.3.2 கள முகவரியையும் குறியீடுகளையும் பயன்படுத்தி சூத்திரங்களை உருவாக்க வேண்டிய விஷயம். ரைட். கள முகவரி என்றால் எங்களுக்கு தெரியும் செல் அட்ரஸ். நாங்கள் எக்ஸலில் செல் அட்ரஸ் பார்த்திக்கிறோம். ரைட். அதோட நிரல்கள் வந்து ஆங்கில பேரெழுத்துக்களாலும் அதே மாதிரி நிறைகள் வந்து இலக்கங்களாலும் குறிப்பிடப்படும் என்றது நாங்கள் படித்த விஷயம். ரைட். அப்போ அதை வச்சு தான் நாங்கள் ஒரு கள முகவரி செல் அட்ரஸுக்கு வந்து செல் அட்ரஸ் நாங்கள் வைக்கிற வந்து அந்த நிரல்களுடையும் நிறைகளுடையும் பெயர்களை வச்சு தான். ரைட். அப்போ கள முகவரியையும் குறியீடுகளையும் பயன்படுத்தி சூத்திரங்களை உருவாக்குதல். ரைட். அப்போ அந்த செல் அட்ரஸ் ரைட் அப்படி உருவாக்கப்பட்ட செல் அட்ரஸையும் குறியீடுகள் என்று சொல்லப்படும் இந்த பிரக்கெட் அதே மாதிரி வலு கூட்டல் கழித்தல் பிரித்தல் பெருக்கல் இப்படியான குறியீடுகளையும் பயன்படுத்தி நாங்கள் எப்படி ஒரு சூத்திரத்தை உருவாக்க வேண்டிய விஷயத்தை படிக்க போகிறோம். ரைட். இப்போ முக்கியமான விஷயங்கள் இதுக்கு போகிற வார விஷயங்கள் நல்லா கவனிச்சுக்கோம். கள முகவரியையும் குறியீடுகளையும் பயன்படுத்தி சூத்திரங்களை எழுதுவதால் ஏற்படும் பிரதான அனுகூலம் சூத்திரத்திற்குரிய களங்களில் மாற்றங்கள் நிகழும் பொழுது கணிப்பிடப்பட்ட பெருமானங்கள் இயல்பாகவே மாற்றம் அடையும். ரைட். எஸ். இந்த விஷயத்தை நான் அன்றைக்கு உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொன்னேன். நேரடியாக நாங்கள் வந்து ஒரு இலக்கத்திட பெருமானத்தை போட்டு அதை தீர்க்கத்தால் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் B2 என்ற செல்லை பொறுத்தவரைக்கும் இங்கே 5 என்ற இலக்கம் இருக்கு. அதே மாதிரி D2 என்ற இடத்துல வந்து 3 அண்டிக்கு ஸ்க்ரீன் ஷேர் ஆகிதானே எக்ஸல் ஸ்க்ரீன் சாரி I think now okay. Right, okay. B2 என்ற காலத்தில் வந்து 5 என்ற இலக்கம் காணப்படும். அதே வேளை C2 என்றத்தில் வந்து 4 காணப்படும். அதே மாதிரி D2வை பொறுத்தவரைக்கும் இங்கே 1 காணப்படும். ரைட். இப்போ எங்களுக்கு ஒரு பெருமதி கவனம் என்னன்னு சொன்னால் F2 என்ற செல் அட்ரஸில் அந்த செல்லுக்குள்ளே நாங்கள் இந்த B2 மற்றும் C2 D2 அதாவது 5 4 1 இந்த 3 இலக்கங்களுடைய வந்து கூட்டுத்தொகை காணணும். அதுக்கான சமன்பாடு நாங்கள் படித்தோம் ஈக்குவல் சம்மன்னு சொல்லி. அதே நாங்கள் என்னென்னு செஞ்சோம்னா ஈக்குவல் அடிச்சுட்டு ரைட் சமன்ன்றது முக்கியம் எங்களோட ஃபார்முலான்னு படிச்சுக்கிறோம். சமனை முதலாவது அடிச்சுட்டு நான் ப்ரெக்கெட்டில் வந்து 5 + 4 + 1 அடித்து என்டர் பண்ணால் எனக்கு ஆன்சர் 10 வரும். பட் ஒரு விஷயம் கவனத்தில் கொள்ளணும் வந்து இங்கே பார்க்கலும்னா சி என்ற இடத்துல 4 தான் கொடுத்திங்கன்னா இதை 10 மாற்றுறேன். பட் எங்களோட டோட்டலில் வந்து எந்த சேஞ்சுமே வரல. ரைட். ஏன்னா நாங்கள் இங்கே எங்களோட ஃபார்முலாவில் மென்ஷன் பண்ணிக்கிற வந்து 5 4 1 கூட்ட வேண்டிய விஷயத்தை மட்டும்தான். ரைட். இது தான் இதை பிரதிகூலம் பண்ணுங்கிற நோட்ஸில் தரப்பட்டு இதே நாங்கள் இந்த செல் அட்ரஸை நாங்கள் மென்ஷன் பண்ணி ரைட் அதோட கணித்தல் குறியீடுகளையும் என்டர் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் நான் இங்கே பெருமானத்தை இந்த செல்லை மாற்றிருந்தாலும் இங்கே எங்களோட டோட்டலும் மாறும். ரைட். பார்க்கலும் ஃபார்முலா நான் என்டர் பண்ணுறேன் ஈக்குவல் சம்மன் போட்டு எங்களோட செல் அட்ரஸ் 5க்கான வந்து B2 அதை செலக்ட் பண்ணி கமா அதே மாதிரி
C2 D1 ரைட். இப்படி அடிச்சு ஒரு வகையில் கூட்டணும். இன்னமொரு மெத்தட் சொல்லி தந்தேன் ரைட். இது என்டர் பண்ணதுக்கான யாருக்கு சொல்லலும் 2 செல் ரேஞ்சை என்டர் பண்ணு, இது செலக்ட் பண்ணு. இந்த 3 செல் அட்ரஸையும் செலக்ட் பண்ணதுக்கான இன்னமொரு மெத்தட். இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன்னா B2, C2 அதே மாதிரி D2ன்னு சொல்லி வேறு மெத்தட் வந்து யாருக்கு சொல்லணும்? குயிக்காக சொல்லுங்கள். 2-3 மெத்தட் சொல்லி தந்தேன். B equal sum B2 விகித அடையாளம் D2. எஸ் ஓகே. அதாவது இப்படி B2 விகித அடையாளம் D2 எஸ் D2 கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான அவ்வளவும் வந்து செலக்ட் ஆகிடும் ரைட். ஓகே ரைட். இந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க. என்னன்னு சொன்னால் C2வில் வந்து இப்போ பெருமதி வந்து 10 தரப்பட்டேகி. இப்போ நான் அதை மாற்ற போகிறேன் 4 சொல்லி மாற்ற போகிறேன் ரைட். மாற்றிட்டேன் 4 சொல்லி எங்களுக்கு பார்க்கலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்களோட F2வில் இருக்கிற டோட்டல் கால்குலேட் பண்ணுற செல்லே எங்களோட டோட்டலில் வந்து மாற்றம் வந்து ஏற்பட்டிக்கிறது எங்களுக்கு பார்க்கணும் ரைட். ஓகே அப்போ இந்த விஷயம் கிளியராக இந்த நோட்ஸ் அதைத்தான் சொல்லவா? கிளியர் சார். மாற்ற நிகழும் போது ரைட். உதாரணம் ஒன்றை பார்ப்போம். செவ்வகம் ஒன்றின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு என்பவற்றை கணிப்பதற்கு அதன் நீளம் அகலம் என்பவற்றை முறையே A2 மற்றும் B2 களங்களில் உட்புகுத்துவோம் ரைட். A2 அதே மாதிரி B2 இடத்துல வந்து நீளம் மற்றும் அகலத்தை உட்புகுத்துவோம். சுற்றளவை காண்பதற்கான சூத்திரங்கள் C2, C3, C4 C2, C3, C4 ஆகிய களங்களிலும் பரப்பளவை காண்பதற்கான சூத்திரம் D2 களத்திலும் காட்டப்பட்டுள்ளது ரைட். சுற்றளவை கணிப்பிடத்துக்கான சமன்பாடு வந்து இங்கே தரப்பட்டீங்கன்னு சொல்கிறேன் ரைட். எங்களுக்கு பார்க்கல முதலாவது சமன்பாடை பொறுத்த வரைக்கும் இங்கே A2வில் வந்து செவ்வகத்தின் நீளம் 45ன்னு சொல்லி அதே மாதிரி செவ்வகத்தின் அகலம் வந்து 24 தரப்பட்டி. செவ்வகம் ஒன்று எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அதோட சுற்றளவை நான் கணிப்பிடேன்னு சொன்னால் செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் 2 சம பக்கங்கள் இருக்கும் ரைட். 2 சோடி சம பக்கங்கள் காணப்படும். இது ஒன்று எடுத்துக்கணும்னு சொன்னால் எங்கள்ட இது ஒரு செவ்வகம் எடுத்துக்கணும்னு சொன்னால் இது இந்த பக்கமும் ரைட் இந்த பக்கமும் சமனாயிக்கும். அதே வேளை இந்த பக்கமும் சமனாயிக்கும். இப்படி காணப்பட்டால் தான் அது ஒரு செவ்வகம். ஸோ ரைட் விஷயத்துக்கு வரும். சுற்றளவை காணணும்னு சொன்னால் முதலாவது தரப்பட்டிக்கு வந்து A2 ரைட். செவ்வகத்து ஒரு பக்கத்தில் நீளம் தான் A2வில் குறிப்பிடப்பட்டிக்கு 45 என்று சொல்கிற விஷயம். 45 ஒரு பக்க நீளம் 45 செவ்வகத்தின் நீளம். செவ்வகத்தின் அகலத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து 24 எங்களுக்கு தரப்பட்டி. அப்போ இங்கே 24 சொன்னால் இங்கே வந்து அகலம் வந்து 24 தான் வரும் சரி. அப்போ நான் பார்ப்போம் செவ்வகத்திட சுற்றளவை காணுன்னு சொன்னால் 45 மறு 24 கூட்டினா எங்களுக்கு செவ்வகத்திட சுற்றளவை காணலும். அதற்கான சமன்பாடு தான் முதலாவது தரப்பட்டிக்கு A2 மறு A2 ரைட். ஏன்னு சொன்னால் 2 பக்கம் சமமான 2 பக்கங்கள் காணப்படு. அப்போ A2 சக A2 அதே மாதிரி அகல பக்கமும் சமமாக 2 காணப்படு. B2 ரைட். இப்படி 4 நாங்கள் கூட்டி பார்க்கிறோம். இது வந்து ஒரு ஃபார்முலா. எங்களுக்கு செவ்வகத்துக்கான சுற்றளவு காணுறதுக்கு ஒரு ஃபார்முலா தான் இது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் தரப்பட்டி, இன்னொரு ஃபார்முலா தரப்பட்டி. அது எப்படின்னு சொன்னால் A2 பெருக்கல் 2 ரைட். எங்களோட A2 வந்து செவ்வகத்தின் நீளம் இந்த 45ன்னு சொல்கிறது. A2 பெருக்கல் 2. அப்போ A2வை வந்து 2ஆல் பெருக்கணும் ரைட். ஏன்னு சொன்னால் 2 பக்கங்கள் 2 45 2 நீள பக்கங்கள் காணப்படு. அப்போ A2 தர 2 சக அதோட கூட்டணும் B2 தர 2 அகல பக்கங்கள். இதெல்லாம் கூட்டினாலும் எங்களுக்கு சேம் அதே ஆன்சர் சுற்றளவு வரும். மூணாவது இன்னமொரு ஃபார்முலா தரப்பட்டி பார்க்கலும் A2 சக B2 ரைட். A2வில் வந்து நீளம் காட்டப்பட்டிக்கு 45 அதே மாதிரி B2வில் வந்து எங்களுக்கு 24 காட்டப்பட்டி. இந்த 2 விஷயத்தையும் கூட்டி டோட்டல் எடுக்கணும். நாங்கள் 69 விஷயம் வரும் இந்த A2 சக B2வை கூட்டினோம்.
முதலாவது பிரக்கெட் தானே சால்வ் ஆகும். ஸோ அப்போ 69 விட வரும். அதை வந்து நாங்கள் 2ஆல் பெருக்கிறோம். என்னன்னு சொன்னால் நீளப்பக்கங்கள் 2ம் அகலப்பக்கங்கள் 2ம் காணப்படுது. அப்போ எங்களோட சுற்றளவு எங்களுக்கு கணிப்பீட்டுக்குள்ள மாதிரி. இது சின்ன விஷயம்தான், பட் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டே போகிறேன். ரைட், ஒரு ஆர்டர் புக்கில் தரப்பட்டீங்கன்ற காரணத்தால். ரைட், பரப்பளவை பொறுத்த வரைக்கும் செவ்வகத்துக்கான பரப்பளவு காணுறதுக்கான சமன்பாடு வந்து நீளம் தர அகலம். ரைட், நீளம் வந்து A2ல தரப்பட்டிக்கு 45, அகலம் வந்து B2ல 24 தரப்பட்டி. அப்போ நீளம் தர அகலம் A2 பெருக்கல் B2 வந்து குறிப்பிடலும். பிரக்கெட் இல்லாமல் இங்கே தரப்பட்டிக்கு பிரக்கெட் இல்லாமல் செய்யலாம். ரைட், பிரக்கெட் போட்டு செய்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட். ரைட், அதுக்கு தான் நான் பிரக்கெட்டில் பழக்கிறேன். பிரக்கெட் இல்லாமல் செய்யலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் செய்ய இயலாம். நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு செல் ரேஞ்சை மென்ஷன் பண்ணி செய்கிறேன்னு சொன்னால், ரைட், செல் ரேஞ்சை மென்ஷன் பண்ணி இன்னும் நிறைய சூத்திரங்கள் உள்ளடக்கி, ரைட், அப்படி செய்யணும்னு சொன்னால் பிரக்கெட் இல்லாமல் செய்கிறவங்களுக்கு கஷ்டம். ரைட், அப்போ பிரக்கெட்டை போட்டு செய்கிற வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரெண்டு விஷயத்தை சொல்லித்தரோம். ரைட், செயற்பாடு. நீங்கள் உபயோகிக்கும் விரித்தாள் மென்பொருளை பயன்படுத்தி மேலே உரு 7.14 உள்ள பனித்தாளை தயாரிக்கவும். A2 மற்றும் B2 களங்களின் A2 அதே மாதிரி B2 களங்களின் பெருமானங்களை மாற்றி C மற்றும் D வரிகளில் காட்டப்பட்டுள்ள சூத்திரங்களின் பெறுபேறுகளை அவதானிக்க என்று சொல்லி இது செஞ்சு பார்க்குறா இல்லை தேவையில்லமா? ஒருத்தர் செஞ்சு காட்டணும்னு சொன்னாலும் செஞ்சு காட்டலாம். யாரா ஒருத்தர் குயிக்காக ரிப்ளை பண்ணல. சரி, அப்போ அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். முக்கிய குறிப்பு D2 காலத்திற்கான சூத்திரம். D2 சூத்திரம் எழுதும் பிழை அணுமுறை என்று சொல்லி ஒரு விஷயம் தரப்பட்டி. அப்போ சமனுக்கு முன்னால் வந்து ஒரு செல்லை மென்ஷன் பண்ணி இது வந்து சூத்திரம் எழுதுறதுல ஒரு பிழையான மெத்தட். ரைட், இதை நார்மலாக பார்த்துக்கோங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இங்கே இல்லை. ரைட், D2 காலத்திற்கான சூத்திரம் D2 சமன் A2 தர B2 என எழுதுவதன் மூலம் அது ஒரு முகப்பு அடையாளமாக மாறினாலும் கணிப்பீடு நிகழ மாட்டாது. ரைட், இப்போ D2 சமன் அதாவது இந்த செல் ரேஞ்சை விடத்தான் A2 தர B2 வந்து நாங்கள் எழுதிக்கி. ஆனால் அப்படி எழுது வந்த ஒரு பிழையான விஷயம். இங்கே வந்து கணிப்பீடு நடைபெற மாட்டாது. ஏன்னா நாங்கள் எந்த செல்லை செய்கிறோமோ அதை நாங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை. அது ஒட்டோவாக இந்த செல்லுக்கான விஷயந்தான் நடைபெறுறது கம்ப்யூட்டர் வந்து உணர்ந்துக்கணும். உதாரணம் 2க்கு நாங்கள் போவோம். உதாரணம் 2க்கு புத்தகம் ஒன்றின் விலை மற்றும் பென்சில் ஒன்றின் விலை என்பவை ஒரு 7.17 காட்டப்பட்டுள்ளன. இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள சூத்திரங்களை அவதானிக்க. ரைட், இங்கே சூத்திரங்கள் காட்டப்பட்டு வந்து புத்தகம் ஒன்றின் விலை 48, பென்சில் ஒன்றின் விலை 12. புத்தகம் ஒன்றும் பென்சில் ஒன்றின் விலையை வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கூட்டி காணணும். ரைட், ஸோ ஈக்குவல் B1. ரைட், B1ல தான் புத்தகம் ஒன்றின் விலை காட்டப்பட்டு. அப்போ B1 சக B2 கூட்டினோம்னு சொன்னால் பென்சில்டையும் புத்தகத்திடையும் விலை. புத்தகம் ஒன்றினதும் பென்சில் ஒன்றினதும் விலைகளுக்கு இடையிலான வித்தியாசம்னு சொன்னால் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் வந்து கழித்தல். ரைட், கழித்தல் ஞாபகத்துக்கு வரணும். அப்போ ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் வந்து புத்தகத்திட விலை 48. ஸோ B1 மைனஸ் B2 கழிச்சோம்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லி வரும். 3 புத்தகங்களின் விலைன்னு சொன்னால் B1 தர 3. ரைட், 4 புத்தகங்களும் 2 பென்சில்களும் விலை B1 தர 4 சக B2 தர 4. ரைட், இதை நாங்கள் வந்து பிரக்கெட்டில் எழுதியிருந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் பார்க்க லேசாகிக்கும். அது ஒரு ஸ்டாண்ட் ஆகிக்கும். அதால் தான் நான் அதை பிரக்கெட்டில் போட்டு போவேன். உதாரணத்துக்கு சொன்னால் ஈக்குவல் போட்டு முதலாக கேட்டிக்கு வந்து 4 புத்தகத்தின் விலை. ரைட், புத்தகத்தோட விலை வந்து B1ல மென்ஷன் பண்ணப்பட்டி. ஸோ B1 தர பெருக்கல் B1 தர 4 புத்தகம்னு சொன்னால் 4 பிரக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன். ரைட், அதே மாதிரி ரெண்டாவது வந்து 2 பென்சில்களின் விலை. அப்போ ரெண்டையும் கூட்டத்தானே வேணும். ஸோ ப்ளஸ்ஸை போட்டு பிரக்கெட் ஓப்பன் B2 தர 2 பென்சில். ஸோ 2 இதை பார்த்தோன்னே எங்களுக்கு தெரியுமீங்கன்னு 4 புத்தகங்களோட விலை வந்து கால்குலேட் பண்ணப்படுது. அதே மாதிரி 2 பென்சில்களோட விலை வந்து கால்குலேட் பண்ணப்படுது. எல்லாம் கூட்டி எங்களோட விடை வந்து இந்த செல்லில் வரும். ரைட், ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டுக்காக தான் பிரக்கெட் யூஸ் பண்ணுற நிறைய விஷயங்கள் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். செயற்பாடு அடுத்து தரப்பட்டி. நீங்கள் உபயோகிக்கும் விரித்தாள் மென்பொருளை பயன்படுத்தி ஒரு எழுத்து சமூக பணித்தாளை தயாரிக்க B1 மற்றும் B2 களங்களின் பெருமானங்களை மாற்றுவதன் மூலம் B3, B4, B5, B6
ரைட், இதை நாங்கள் செய்ய தேவையில்லை. ரைட், சதுரமுகி ஒன்றின் பக்கம் ஒன்று நீளம் தரப்படும் போது அதன் மேற்பரப்பளவையும் கனவளவையும் காணுவதற்கான சமன்பாடு. சதுரமுகியோட ஒரு பக்க நீளம் வந்து 8 சென்டிமீட்டர், 8 தரப்பட்டி. அப்போ சதுரமுகியை பொறுத்த வரைக்கும் அதோட எல்லா பக்கம் ரைட் விளிம்புகள் நீளம் வந்து பக்கங்களோட நீளம் வந்து சமனாக காணப்படும். அப்போ சதுரமுகியோட ஒரு பக்கத்தில் பரப்பளவை காணுறதுக்கு ஆன சமன்பாடு தரப்பட்டிக்கிங்க B1, அதாவது B1ல் வந்து 8 தரப்பட்டிக்கு B1 வலு 2. அப்போ B1 தர B1 நீளம் தர அகலம் வந்து தரப்பட்டிக்கு. அப்போ வலு மூலமாக காட்டப்பட்டிக்கு. இதை இன்னும் ஒரு மெத்தடில் எங்களுக்கு காணலும். ரைட், வலு வந்து போடாமல் இன்னும் ஒரு சமன்பாடு இனக்கு எங்களுக்கு உருவாக்கலும். எனிவன் யார் சரி குயிக்காக வந்து வேறு எப்படி சதுரமுகியிட ஒரு பக்கத்தில் பரப்பளவை பார்க்கலுமென்னு சொல்லி போடுவோம் பாப்போம். யாராவது செட்டில் போட்டால் சரி குயிக்கா 1 மினிட்டும் கூட. ஓகே, அன்மியூட் பண்ணி சொல்லணும்னா அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. அந்த B1 தர B1. ரைட், B1 தர B1 அண்டு ஆன்சர் வரும். சரி, அதே மாதிரி B1 தர 2 போட்டாலும் சரி. ஏன்னா சதுரமுகி என்று காணலாம். ஆனால் கனவுரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அப்படி போடையலாம். நீளம் தர அகலம் வந்து தனித்தனியாக போடணும். இப்படி வலுவிலையும் எங்களுக்கு எழுதையெல்லாம் மிகும். ஏண்டா நீளம் உண்டாயிக்கும், அகலம் வந்து இனம் உண்டாயிக்கும். ரைட், சதுரமுகியிட ஒரு பக்க பரப்பளவு. சதுரமுகியிட முழு மேற்பரப்பளவு காணத்துக்கு. ரைட், ஒரு சதுரமுகி எடுத்துக்கணும்னு சொன்னால் அங்கே எத்தனை முகம் காணப்படும்னா 4 முகங்கள் காணப்படும். சதுரமுகியை பொறுத்த வரைக்கும் இங்கே 4 முகங்கள் காணப்படும். சரி, 6 முகங்கள் காணப்படும். ரைட், இது ஒரு சதுரமுகி எடுத்துக்கொண்டா. ரைட், இங்கே பார்க்க எங்களுக்கு 4 முகம், அதே மாதிரி 2 எதிர்பக்கங்களுக்கு வந்து 2 வந்து டோட்டலாக வந்து 6 முகங்கள் காணப்படும். அப்போ 6 தர ரைட் ஒரு பக்கத்தில் பரப்பளவு நாங்கள் ஏற்கனவே ரைட் இங்கே கண்டுபிடிச்ச வந்து B1 வலு 2ன்னு சொல்லி B1 வலு 2ன்னு சொல்லி. அப்போ அதை வந்து 6ஆல் பெருக்கினோம்னு சொன்னால் முழு மேற்பரப்பளவும் வரும். இன்னும் ஒரு விஷயம் சொல்லி தரேன். எக்ஸாமில் இப்படி தான் கொஸ்டின் வரும். இங்கே நாங்கள் சதுரமுகியிட ஒரு பக்க பரப்பளவு கண்டிப்பாக வைப்போமே. இங்கே நாங்கள் வந்து ஒரு பக்கத்தில் சரி ஒரு பக்கத்தில் பரப்பளவு நாங்கள் வந்து 8 வலு ஒன்று கண்டிப்பாக வைப்போமே. அப்போ 8 தர 8 64 சென்டிமீட்டர் வர்க்கமோ மீட்டர் வர்க்கமோ ஏதோ. ரைட், எங்களுக்கு அழகு தரப்பட்டில்லை ஏதோ வர்க்கம். ரைட், ஒரு பக்கத்தில் பரப்பளவு. இப்போ எங்களுக்கு ஆன்சர் வந்துட்ட வந்து B2ல் எங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு 64ன்னு சொல்லி. இப்போ ரெண்டாவது விஷயம் எங்களுக்கு கேட்கப்பட்டிக்கு சதுரமுகியிட முழு மேற்பரப்பளவு தரப்பட்டிக்கு, முழு மேற்பரப்பளவை காண சொல்லி. அப்போ எங்களுக்கு இன்னும் ஒரு வகையில் செய்யலும் எப்படின்னு சொன்னால் ஒரு பக்கத்தில் பரப்பளவு தான் 64ன்னு சொன்னால் மறுபடியும் நாங்கள் 2ஆம் ஸ்டெப்பில் வந்து B1 வலு 2ன்னு எழுதி கொண்டு இங்கே தேவை இல்லை. ஏன்னா எங்களுக்கு ஆன்சர் வந்து B2லேக்கின்றது காரணத்தால் வந்து நாங்கள் அதில் 6 மடங்கு தானே. ஸோ எங்களுக்கு வந்து ஈக்குவல் ரைட் B2ல் ஈக்கிற பெருமானம் அதை பெருக்கணும் 6ஆலன்னு சொல்லி போட்டால் எங்களுக்கு ஆன்சர் வந்து ரைட். எக்ஸாமில் இப்படி ஒரு ஸ்டைலில் ரைட் மேல் லீக்கத்தை பயன்படுத்தி எழுதுங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இப்படி ஆன்சர் பண்ணிடுமா. ரைட், அடுத்து பார்ப்போம். சதுரமுகியின் கனவளவு கேட்கப்பட்டி. ரைட், சதுரமுகி கனவுகளில் வந்து கனவளவு காணுவதற்கான சமன்பாடு வந்து நீளம் தர அகலம் தர உயரம். ரைட், சதுரமுகியை பொறுத்த வரைக்கும் நீளம் அகலம் உயரம் எல்லாமே வந்து சமன். ரைட், அதால் வந்து நாங்கள் அதோட 3 மடங்கு நீளம் தர அகலம், நீளமும் அதே தான். ரைட், B1 தான் நீளமும். ஸோ B1 தர ரெண்டு போட்டு ஆன்சரை கண்டா அது வந்து கனவளவு வைக்கும். அதுதான் நாங்கள் வந்து B1 இன் 3ஆம் வலு வந்து குறிப்பிட்டு. சரி, இந்த விஷயம் ஓகே. அடுத்த செயற்பாடு போவோம். 7.18 உள்ள ரைட், அது நாங்கள் செய்ய தேவையில்லை. குறிப்பு: கள முகவரியை பயன்படுத்தி எழுதப்பட்ட சூத்திரங்கள் மூலம் கிடைக்கும் பெறுபேறுகள் எச்சந்தர்ப்பத்திலும்
சூத்திரங்களில் எழுத பயன்படுத்தப்படும் களங்களில் ஏற்படுத்தப்படும் மாற்றத்திற்கேற்ப இற்றைப்படுத்தும். ரைட், கள முகவரியை பயன்படுத்தி ரைட் செல் ரேஞ்சை நாங்கள் பயன்படுத்தி எழுதப்பட்ட சூத்திரங்கள். ரைட், நம்பர்ஸை கூட்டன்னு சொல்லாமல் நான் இங்கே எழுதி காட்டின செல் அட்ரஸை வந்து மென்ஷன் பண்ணி எழுதிக்கிற ஒரு ஃபார்முலா மூலம் கிடைக்கப்படும் பெறுபேறுகள். ரைட், இப்போ நான் சொன்னேன் இங்கே B2ல வந்து 64 ஆன்சர் கிடைக்கப்பட்டீங்க. எப்படின்னு சொன்னால் இந்த B1 வலு 2 ஃபார்முலா பயன்படுத்தி பெறுபேறுகள் எச்சந்தர்ப்பத்திலும் சூத்திரங்களை எழுத பயன்படுத்தப்படும் களங்களில் ஏற்படுத்தப்படும் மாற்றத்திற்கேற்ப இற்றைப்படுத்தப்படும். ரைட், இந்த ஆன்சர் வந்து நாங்கள் இங்கே ஃபார்முலா B1 வலு 2 தானே சந்திக்கிறேன். ரைட், இதே நான் இந்த ஃபார்முலா அப்டேட் பண்ணுறேன் B1 ரைட் B1 வலு 1ன்னு சொன்னோம் அப்டேட் பண்ணிவிட்டோம்னு சொன்னால் அந்த B2க்கு ஆன்சர் என்னன்னு அப்டேட் ஆகும். B1 வலு 1 போட்டோன்னு சொன்னால் 64 வந்த ஆன்சர் என்ன ஆன்சரை வந்து அப்டேட் ஆகப்படும். இற்றைப்படுத்துறேன்னு சொன்னால் அப்டேட். ரைட், அப்போ அந்த இடத்துக்கு என்ன பெருமானம் வரும்? B2 என்ற செல்ல குயிக்கா எனிவன் குயிக்லி 8 எஸ் 8. ரைட், எந்த பெருமானத்திலே முதலாவது வலு வந்து அதே பெருமானம், 0வது வலு வந்து 1 என்ற பெருமானம் வந்து எங்களுக்கு தெரியும். ரைட், அப்போ சூத்திரத்தில் நாங்கள் மாற்றம் செஞ்சோம்னு சொன்னால் அந்த களத்தில் வர ஆன்சரும் அப்டேட் பண்ணப்படும் என்று சொல்லி செயற்பாடு தரப்பட்டீங்க. கீழே காட்டப்பட்டுள்ள பணித்தாளையும் அட்டவணை 7.8 குறிப்பிடப்பட்டுள்ள சூத்திரங்களை நன்றாக கற்க. ரைட், நாங்கள் ஆல்ரெடி ஸ்டடி பண்ணிட்டோம். தற்போது அவற்றின் முன்னுரிமைப்படி கணிப்பீடு செய்து பெறப்படும் பெருமானங்களை பெறுபேறு நிரலில் எழுதுக. ரைட், 7.19 இப்படி ஒரு விஷயம் தரப்பட்டீங்க. ரைட், 7.8 குறிப்பிடப்பட்டுள்ள சூத்திரங்கள் 7.8. ரைட், நாங்கள் மேலே பார்த்தோம் 7.8 எஸ் இங்கே 7.8 காணப்படுகிற சூத்திரங்கள் இங்கே. ரைட், நன்றாக கற்க. தற்போது அவற்றின் முன்னுரிமைப்படி கணிப்பீடு செய்து பெறப்படும் பெருமானங்களை பெறுபேறு நிரலில் எழுதுக. இது ஸ்டடி பண்ணிட்டு வந்து இங்கே வர ஆன்சர் எழுத சொல்லிக்கிறேன். அப்போ இதை வந்து நாங்கள் செஞ்சுங்கிற டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. பட் ஒரு கண்டிஷன், இன்றைக்கு கிளாஸ் முடிஞ்சு ½ an hour போதுமா? ½ an hour தேவையில்லை. 50 minutesக்குள்ளே வந்து 2 பேரும் கட்டாயம் இந்த கேள்விகளுக்கு வந்து ஆன்சர் பண்ணி எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணணும்னா அதை வந்து கரெக்ட் பண்ணி அனுப்பணும். ரைட், ஓகே, இதை கட்டாயம் செய்யணும். கிளாஸில் ஒரு ஒர்க் ஆகிறது இன்றைக்கு செஞ்சு எனக்கு அனுப்பணும். ரைட், சில உதாரணங்கள் தரப்பட்டீங்க. ரைட், 7.4 வந்து தரப்பட்டீங்க. கணித்தலுக்கு சார்புகளை பயன்படுத்துதல். தரவுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது கள முகவரியினை மாத்திரம் பயன்படுத்தி சூத்திரங்களை அமைப்பது கடினமாகவும் சிக்கலாகவும் அமையும். இப்போ தரவுகள் எல்லாம் கூடிக்கொண்டே போகுது. உதாரணத்துக்கு வந்து ஒரு 25 பாடங்கள் வருது. ரைட், இப்போ இதுகளுக்கு நான் எவரேஜ் பார்க்கணும், டோட்டல் பார்க்கணும், ரேங்க் கால்குலேட் பண்ணணும், இப்படியான வேலை தேவைப்படுது. அப்போ எங்கள் டேட்டாஸ் வந்து கூட. ரைட், டேட்டாஸ் கூட இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு வந்தப்போ கஷ்டமாக அமையும். இப்போ இந்த கட்டத்தில் வந்து எங்களோட ஃபார்முலா வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதை எழுதுறதுக்கு வந்து மிச்சம் கஷ்டமாகிருக்கும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் சூத்திரங்களுக்கு பதிலாக சார்புகளை பயன்படுத்த முடியும். சார்புகள்னு சொல்லிட்டு வந்து விஷயங்களை நான் பார்ப்போம். சின்டெக்ஸ், அந்த சார்புகளில் நாங்கள் சின்டெக்ஸஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ